Taste the Daily. மாவட்டம் கும்பகோணத்தில் மகாமக விழா நடைபெறவுள்ள நிலையில் கும்பகோணம் ரயில் நிலையத்தில் திட்டப்பணிகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். கும்பகோணத்தில் வரும் 202ஆம் ஆண்டு மகாமக விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் கிரகநிலை மாற்றத்தால் ஓராண்டுக்கு முன்னதாக 2027 மகாமக விழா நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கும்பகோணம் ரயில் நிலையத்தில் சுமார் 120 கோடியே 67 லட்சம் ரூபாயில் புனரமைப்பு பணி தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்குள் பணிகள் முழுமை பெறும் என கூறப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த பணிகளும் நடைபெறவில்லை என ரயில் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆய்வுப் பணிகள் நிறைவடைந்து திட்டப்பணிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் கும்பகோணம் ஜெயங்கொண்டம் விருத்தாசலத்திற்கான புதிய ரயில் பாதை திட்டம் கொண்டு வரப்படாமல் அப்படியே நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரயில் பாதை ஒட்டுமொத்தமாக ரயில் சம்பந்தமான அனைத்து பணிகளையும் மேம்பாடு செய்தால் மட்டுமே வருகின்ற உலக புகழ்பெற்ற அந்த மகாமகத்தை எதிர்கொள்ள முடியும். எனவே மகாமகத்தை தாண்டி மட்டுமே சுமார் 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருகை வருவார்கள். அந்த ஒரு மாதம் முழுவதும் ஒரு நாள் ஒன்றுக்கு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கும்பகோணத்தில் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக ரயில்வே துறை இந்த கும்பகோணத்திற்கான அனைத்து ரயில் திட்டங்களும் செயல்படுத்திக் கொடுக்க வேண்டும் என ரயில் பயணிகள் சார்பாகவும் தொழில் வணிகர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கோரிக்கை வைக்கின்றோம். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்ற அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன நீள்வட்டம், கூம்பு வடிவம், அள்ளிமுட்டு வடிவ ஆட்டக்காய்கள் கண்டெடுக்கப்பட்டது. வெம்பக்கோட்டை மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது தோண்டப்பட்ட அகழாய்வு குழியில் சுடுமண்ணால் ஆன நீள்வட்டம், கூம்பு வடிவம் மற்றும் அள்ளிமுட்டு வடிவ ஆட்டக்காய்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அள்ளிமுட்டு வடிவ ஆட்டக்காயில் கைரேகை பதிவாகியுள்ளதால் தொல்லியல் துறையினர் ஆச்சரியமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரதான சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சங்கரன் கோவிலில் பிரதான சாலைகளான திருவேங்கடம் சாலை, கழுகுமலை சாலை, ராஜபாளையம் மெயின் ரோடு உள்ளிட்ட அனைத்து சாலைகளும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் குழிகள் தெரியாததால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவி மற்றும் கும்பக்கரை அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். சுருளி அருவி சுற்றுலா தலமாகவும் மக்களின் புண்ணிய ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது. இந்த நிலையில் புத்தாண்டை ஒட்டி குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் குளித்தும் அருகில் உள்ள கோயில்களில் சாமி தரிசனம் செய்தும் உற்சாகம் அடைந்தனர். இதேபோல் கோவை கவி அருவி, திருப்பூர் திருமூர்த்திமலை அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர்.